ஹாய் குட்டீஸ், கற்பனை உலகத்துக்கு பறக்கலாம் சிட்டுக்குருவி சிறகு டேல்ஸுடன். ஒரு மாயக்காட்டில் ஒரு சிறிய பறவை தனியாக இருந்தது. அது யாருடனும் சேராமல் அமைதியாக இருந்தது. நான் மட்டும் ஏன் இப்படி? தான் மட்டும் நிறம் இல்லாம இருப்பதை நினைத்து கவலைப்பட்டது. எனக்கும் நிறம் இருந்தா நல்லா இருக்கும். அது எப்போவும் தன் நிறத்தை நினைத்து கவலைப்பட்டது. அவளுடைய நண்பர்கள் நிறத்துடன் இருப்பதை கண்டு வருத்தப்பட்டது. பறவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. மற்ற பறவைகளை பார்க்கும்போது தானும் அவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. மற்ற பறவைகளுக்கு தன்னை பிடிக்காது என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டது. நான் அவங்களோட சேர முடியாதா? தனிமை அதை வாட்டியது. தானும் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஆனாலும் தன்னை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அது நினைத்தது. அப்போது அந்த மாயக்காட்டின் மத்தியில் இருந்து ஒரு ஒளி ஒளிரத் தொடங்கியது. அது என்ன ஒளி? அங்கே பல நிறங்கள் கொண்ட ஒரு அதிசய மலர் இருந்தது. வாவ், இந்த மலர் மின்னுது. இவ்வளவு நிறங்களா? பார்க்கவே அதிசயமா இருக்கு. அந்த மலர் மெதுவாக நிறங்களை சிந்தியது. ஒவ்வொரு துளியும் உயிர் உள்ளது போல ஜொலித்தது. இந்த நிறங்கள் உயிரோட இருப்பது போல இருக்கு. நான் இத தொட்டு பார்த்தா அது என்ன மெதுவாக அந்த ஆகும்? மாய நிறத்தை தொட்டது. வாவ், என் ரெக்க மாறிடுச்சே. இது என்ன ஒரு அதிசயம்! அந்த நிறம் மெதுவாக அதன் இறக்கையில் பரவத் தொடங்கியது. இது ரொம்ப அழகா இருக்கு. நான் உண்மையிலே மாறுறேனா? அந்த அழகு அதை மேலும் கவர்ந்தது. இன்னும் நிறங்களை பெற அது மீண்டும் முயன்றது. இன்னும் கொஞ்சம் போட்டா இன்னும் அழகா இருக்கும். நான் முழுக்க நிறமா மாறணும். முழு உடலையும் நிறங்களால் அலங்கரிக்க தொடங்கியது. வாவ், நான் ரொம்ப அழகா மாறிட்டேன். இப்போ யாரும் என்னை இக்னோர் பண்ண மாட்டாங்க. வாவ், இது நானா? நான் இவ்ளோ அழகா மாறிட்டேனா? இப்போ எல்லாரும் என்ன பார்க்க போறாங்க. நான் தான் இங்க சூப்பர். நான் பறக்கிறதே வேற ஃபீல். என்னோட நிறங்கள் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகமே என்ன மாதிரியே கலர்ஃபுல். அந்த அழக பார்த்து மற்ற பறவைகள் ஆச்சரியப்பட்டன. இப்போதான் என்னை எல்லாரும் கவனிக்கிறாங்க. பாருங்க, என்னோட நிறங்கள் எப்படி ஜொலிக்குது. என்ன மாதிரி யாராலும் இருக்க முடியாது. நான் தான் இங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல். இப்போ நான் தான் இந்த காட்டின் அந்த ஸ்டார். மகிழ்ச்சி மெதுவாக பெருமையாக மாற ஆரம்பிச்சது. நீங்க எல்லாரும் சாதாரணம் தான். நான் மட்டும்தான் இங்க உண்மையிலேயே அழகு. நீ இவ்ளோ அழகா மாறிட்டு எங்களோட சேர வரியா? எனக்கு இப்போ உங்க கூட இருக்க நேரம் இல்ல. அது மெதுவாக பழைய நண்பர்களை தவிர்க்க ஆரம்பித்தது. இந்த ரிஃப்ளெக்ஷன் பாரு, இது நானா? நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது. நான் தான் இந்த காட்டின் கிங். ஆனால் இயற்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. என்ன இந்த காத்து திடீர்னு? அதற்கு முன் அது கவனிக்கவில்லை. மழை மெதுவாக ஆரம்பித்தது. மழையா? இப்போவே? அது வரப்போகும் மாற்றத்தை அறியவில்லை. மழை அதிகரிக்க நிறங்கள் மெது கரையத் தொடங்கின. என் நிறம் ஏன் இப்படி ஆகுது? இது சரியில்லை, ஏதோ நடக்குது. என் நிறம் என்ன போகுது? இது எப்படி நடந்துச்சு? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த நிறம் போயிட. எல்லாம் போயிடுச்சு. நான் மீண்டும் பழைய நான் தான். இவ்வளவு நேரம் நான் கனவு கண்டனா? என்னோட அழகெல்லாம் போய். மழை நின்றதும் சில பழைய நண்பர்கள் அதனை தேடி வந்தார்கள். நீ சரியா இருக்கியா? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். யோனி, நீ இப்போவும் அதே நல்ல பறவையதான். நாங்கள் உன்னை இப்படியே விரும்புறோம். உண்மையாவா? இன்னும் என்ன ஏற்கிறீங்களா? அப்போது அது ஒரு உண்மையை புரிந்து கொண்டது. அவங்க என்ன நிறத்துக்காக இல்ல, மனசுக்காக தான் விரும்புறாங்க.
அழகு வெளியில இல்ல, உள்ளதான் இருக்குது. இப்போதான் நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். நீ எப்பவும் இப்படிதான் இருக்கணும் பாரு. அதன் மனசில் அமைதி திரும்பி வந்தது. உண்மையான அழகு வெளியில இல்ல, அது எப்போதும் உள்ளிருந்துதான் வரும். நான் நானாக இருந்தாலே போதும். நிறங்கள் வந்தாலும் போனாலும் மனசின் அழகு மட்டும் என்றும் நிலைக்கும். உண்மையான அழகு நம்முள் தான் இருக்கிறது. இன்னும் கதைகள், இன்னும் மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேர்ந்து பறக்கலாம்.